சத்யோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோர்மா அமிர்தம் கமய. 10th 11th 12th அந்த ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பையங்களை விட பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க மார்க் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்கோர் பார்த்தோம்னா அது அதிகமாக இருக்குது. எண்ணிக்கையை பொறுத்த மட்டும் அதிகமான பேர் பாஸ் பண்ணுறாங்க. இது தமிழ்நாட்டில் ரொம்ப பாராட்ட வேண்டிய அம்சமாக இருக்குது. அதாவது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு அவ்வளவு அனுப்பி வச்சிடுறாங்க. அது நல்ல விஷயம். ஆனால் இந்த ஆண் பெண் விகிதாச்சாரம் கல்லூரிக்குன்ட்டு வரும்போது அது குறைஞ்சிருது, டிராஸ்டிக்காக குறையுது. இத்தனைக்கும் மகளிர் கல்லூரிகள் எல்லாமே கூட இருந்துமே கூட ஓவராலாக நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அப்புறம் மாஸ்டர்ஸ் லெவலில் எம்ஏ எம்எஸ்சி அந்த மாதிரி எம்காம் அப்படி படிப்புகளுக்கு போகும்போது அங்கே இன்னும் அந்த விகிதாச்சாரம் கம்மியாகிடுது. ஏன்னா அதுக்கு ஸ்கூல் முடித்த உடனே நிறைய பேர் இந்த 18 வயசு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுலேயே கணிசமான பேர் போயிடுதுங்க, பிள்ளைங்க போயிடுது. அப்புறம் அண்டர் கிராஜுவேட்டுன்னு சொல்லும்போது அந்த டிகிரி முடித்த உடனே போதும் படித்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துட்றாங்க. 20 வயசு ஆயிடுச்சு. ஆமாம், 20 வயசு 21 வயசு ஆயிரும். அதனால் அப்படி போயிடுது. அதனால் மாஸ்டர்ஸ் லெவலில் போகிறது, பிஜி படிக்க போகிறதுன்றது வந்து ரொம்ப கம்மியாகிடுது. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக ஃபர்தராக அதுக்கு மேலே படிக்கிறது, இந்த எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி படிப்புகள், ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் படிக்கிறது, ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எல்லாமே பெண்களுடைய பங்கேற்பு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சில பேர் இந்த கல்யாணம் ஆகிட்டு கூட கொஞ்சம் சில பேர் அது எக்ஸப்ஷனலாக சில பேர் படிக்கிறாங்க. அது எண்ணிக்கை வந்து நம்ம பெரிய அளவில் சொல்ல முடியாது. அப்போ அந்த ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா +2 வரைக்கும் பள்ளிக்கல்வி வரைக்கும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வேறுபாடு காட்டுறதில்லை. பையன் பொண்ணு அப்படின்னு காட்டாமல் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறாங்க. நிறைய செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. காலேஜுன்ட்டு வரும்போது பிள்ளைகளுடைய படிப்பையும் தாண்டி மற்ற கன்சிடரேஷன்ஸ் முக்கியமானதாக பெற்றோர்களுக்கு படுது. அதில் ஒன்று, சீக்கிரம் யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், கட்டி கொடுத்துடணும், நல்ல வரன் வந்துருச்சுனாக்கா உடனே கட்டி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி செஞ்சிடறாங்க. அதனால் அப்படி போயிடுது. அடுத்து படித்து முடித்த பிற்பாடு வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இன்னும் ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. படிப்பில் அப்படி ஒன்று நம்ம வேறுபாடு மேலே போக போக பெண்களுடைய பங்கேற்பு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றதை நம்ம பார்த்தோம். படித்து முடித்தவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கோர்ட்டு ரிப்போர்ட்டரெல்லாம் இருந்துருக்குறீங்க. அங்கே அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ்ஸு இவங்களுடைய பெர்சன்டேஜ் எப்படி இருக்கும், மேல் ஃபீமேல் ரேஷியோ எப்படி இருக்கும்? மேல் ஆண் நீதிபதிகள் அதிகமாக இருப்பாங்க, பெண் நீதிபதிகள் எண்ணிக்கை வந்து கம்மியாக குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி வழக்கறிஞர்களை பொறுத்தவரையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அதுலேயுமே நீங்கள் பாருங்கள், கீழ்மட்டத்திலேருந்து மேல் மட்டத்துக்கு போகும்போது கீழே மேஜிஸ்ட்ரேட் லெவலில் பார்க்கும்போது பெண்கள் அந்த ஜட்ஜஸ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஈக்குவலாக இருக்காது, ஆண் பெண் ஈக்குவலாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து மேலே வர 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 பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை கம்மியாகிக்கிட்டே வந்துடும். கடைசியில் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அப்படின்லாம் போகும்போது இன்னும் ரொம்பவுமே கம்மியாக போயிடுது. இது நீதித்துறையில் அப்படி இருக்குது. சிவில் சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயுமே இந்த ஐஏஎஸ் படிக்கிறது அதெல்லாம் பெண்கள் ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் அவுட்புட் என்னவாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை பேர் பெண் ஐஏஎஸ் இருக்கிறாங்க இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றி பேசுவோமே, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, ஆண்களோடு ஒப்பிடும்போது கம்மியாக தான் இருக்கிறாங்க. அது இன்னும் அந்த மாதிரியான, அதாவது பெண்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் அது. அந்த இதுலேயே ஆண் பெண் சமத்துவம் இன்னும் வரல, ஈக்குவலாக அந்த ரேஷியோ வரல. ஆசிரியர் தொழில் எடுத்துக்கிங்களேன், அதுலேயுமே இந்த வேறுபாடை பார்க்க முடியுது. அதாவது தொடக்க கல்வியில் பார்க்கும்போது அந்த ஆசிரியர்கள் எண்ணிக்கை, பெண் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஓரளவுக்கு சமமாக இருக்கும். சில இடங்களில் அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இதுவே அந்த உயர்நிலை படிப்பு, உயர்நிலை கல்வி தானே அந்த படிப்பு, அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு அப்படின்ட்டு வரும்போது காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ 1:1 இல்லை. பெண்கள் வந்து அதில் கம்மியாக தான் இருப்பாங்க, ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ கல்வியில் அப்படி இருக்குது.
காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே காவல்துறையிலையும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை பாராட்டலாம். பெண் காவலர்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படின்லாம் நிறையவே இருக்குது, கணிசமாக இருக்குது. அதனால் இப்போ காவல்துறையை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்குது. ஆனால் இன்னும் ஆண் பெண் அந்த ரேஷியோவை பார்த்தோம்னா அந்த சமமாக இல்லை, காவல்துறையில் இல்லை. அடுத்து ஆசிரியர்களை பற்றி நம்ம சொல்லிட்டோம். காவல்துறையில் இல்லை, மிலிட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃபென்ஸ் அதை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை இந்தியாவில் ஒரு கவனிக்கத்தக்க அம்சமாக இருக்கிறது பெண்கள் பங்கேற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டு வருது. அதாவது இந்த ஒரு சமூக நீதி, ஆண் பெண் அந்த ஜெண்டர் ஜஸ்டிஸ் வேணுன்றவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விரைவாக அந்த மாற்றம் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு வருது. ஆமாம், இப்போ கூட நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட அதில் மீடியாவை அட்ரஸ் பண்ணது ஒரு பெண் அதிகாரி. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக, அவ்வளவு நல்லா இப்போ மீடியா ஃப்ரெண்ட்லியாக, அதே சமயத்தில் அந்த ஃபேக்ட்ஸை எடுத்து சொன்ன இதெல்லாம் உண்மையில பாராட்டலாம். ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கையிலையும் சரி, அந்த அவங்க வைக்கக்கூடிய பொறுப்புகள்லையும் சரி, அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுலையும் சரி, அது ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இது இன்னும் விரைவாக்கப்படணும் அப்படின்றத நம்ம கருத்தை பதிவு செய்கிறோம். வேற எந்த ஊடகத்துறையில நம்ம அதை பத்தி சொல்லணுமே. ஊடகத்துறை எடுத்துக்கிட்டா நீங்க சொன்ன மாதிரி இப்போ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுலயுமே ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஆளுக்கு தான் பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுலயுமே ஊடகத்துறை பொறுத்தல. அதே மாதிரி இப்போ இந்த ஆங்கர், செய்தி வாசிப்பாளர் அதுல மட்டும்தான் பெண்களுக்கு முன்னுரிமைங்கிறது இருக்கும். முக்கியமான பொறுப்புகள் அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப சில பேர் மட்டும்தான் அந்த பொறுப்புகள் இதுல எல்லாம் வந்து இருப்பாங்க. அது இருக்குது. அப்புறம் இந்த விளம்பரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த கிளாமர் அந்த ஃபேக்டருக்காக பெண்களை பயன்படுத்துறது போக்கு தான் இன்றைக்கு வரைக்குமே தொடர்ந்துக்கிட்டு வருது. அது இதை பற்றி விரிவாக நம்ம வேறொரு காணொலியில் நம்ம பேசுவோம். ஆக ஊடகத்தை பொறுத்த மட்டிலையும் அப்படி தான் இருக்குது. நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்த கார்ப்பரேட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டோம்னாலும் பேர் சொல்கிறது மாதிரி 1-2 பேரை நம்ம சொல்கிறோம் உயர்ந்த நிலையில் பதவியில் இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் ஒட்டுமொத்தமாக எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்ப்பரேட்ஸில் வேலை செய்யக்கூடியவங்களில் அந்த ஒர்க் ஃபோர்ஸில் பெண்கள் பங்கேற்பு கம்மியாக தான் இருக்குது. ஆண்களை விட இது கணிசமாக குறைஞ்சு தான் இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய தொழில் துறைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள் எவ்வளவு ஆண்களோடு ஒப்பிடும்போது எவ்வளவு விகிதம் இருக்கும் அப்படின்னா என்ன ஒரு 10-20 விழுக்காடு வரைக்கும் வரலாம்னு நினைக்கிறேன் பெண்கள். ஆண்கள் மீதியெல்லாம் ஆண்களுடைய கோட்டையாகத்தான் இருக்குது. சில துறைகளில் கொஞ்சம் பெண்கள் பங்கேற்பு அதிகமாக இருக்குது, சில இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லா துறைகளிலுமே ஆண்கள் பெண்கள் சமத்துவமாக இல்லை. ஆனால் அரசியல்